வணக்கம். என் பேர் எம். கவிஷா தேவகோட்டை சர்மன் மாணிக்கம். வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தமிழர் அடையாளங்கள் மரபு கவிதைன்னு படிச்சிருந்தேன். அதை எழுதியவங்க பாரதி ராணி. அதோட பதிப்பகம் ரேணுகா பதிப்பகம். அதில் நான் 4 தலையை படிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆடுபுலி ஆட்டம். ஆடாடு ஆடாடு என்றே ஆடாட வந்திடுவார், நாடு நாடு என்றேகி நாடி நாடி சென்றிடுவார், பாடு பாடு என்றேகி பாடி பாடி சென்றிடுவார், தேடு தேடு தேர்வாரே தேர்ந்து சூது சூது என்றாய்ந்து சூழ்ந்து நிற்பாரு, ஏது ஏது என்றாய்ந்து ஏதுரைத்து நிற்பாரு, வாது வாது என்பதைய வார்த்தையாக ஆய்ந்துமே மாது மாது துன்புறாமல் மாற்று புதுமக்கள் தாளிகள், ஆண்டாண்டு காலமாய் ஆண்டாண்டே வந்திடும், மாண்டு மாண்டு போயினும் மாண்டு மாண்டு போகாதே, ஆண்டாண்டு யாவினும் ஆண்டாண்டே வந்திடும், தோண்டு தோண்டு குழியிலே தோண்டு, காலம் காலம் யாவினும் காலம் காலமாய் போச்சிட, பாலம் பாலம் என்றேதான் பாலம் பாலமாகவே, ஞாலம் ஞாலம் யாவின் எங்குமே ஞாலம் ஞாலம் யாவினும் ஆழம் ஆழம் என்றேதான் ஆர்த்து, குலை குலையாய் முந்திரிக்கா அலையலையாய் நின்றே அணி அணியாய் சேர்ந்து, குலை குலை என்றே குழு குழுவாய் கூவி, அடுக்கடுக்காய் பாடி அழகழகாய் ஓடி, எடி எடி என்றே இயம்பு அடுக்கடுக்காய் கூறும் அழகழகாய் சொற்கள், விடுவிடு விடுவிடு என்றே விரைந்தேகி ஏற, படபடவென்றே பாடியாடி சென்று, கடகடவென்றே கனிந்து மருத நிலம் வலுடன் சேர்ந்தே வளமையும் கூட்டி, அயலகம் போற்றிட ஆழ்ந்திட நோக்கி, கயலும் மிதக்கும் கலனியும் சோழ, செயல்கள் சிறக்கும் செழிப்பு, நெல்லினை கொள்ள நெருங்கியே வந்திடுவார், சொல்லிலில் இன்பமும் சொட்டும் அழகாய், இல்லம் சிறக்க இயலும் மொழியார், நல்லுயர்வை நாளும் நயந்து. நன்றி, வணக்கம்.